தமிழ்நாட்டில் இருக்கிற வட மாவட்டங்கள்ல மிகுந்த செல்வாக்கு பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் வன்னிய சமுதாயத்தினர் மிகப்பெரிய ஆதரவாளர்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய தென் பகுதிகளில் தொல் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய கட்சியா பார்க்கப்படுது. தலித் இனத்தவங்க ஒட்டுமொத்தமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆதரிச்சுட்டு வராங்க. இதனிடையே அங்கங்க பல பகுதிகளில் வன்னியர்களுக்கும் தலித் இனத்தவர்களுக்கும் அப்பப்போ மோதல் போக்கு ஏற்படுறது உண்டு. கருத்து வேறுபாடுகளும் இருக்கு. இதன் காரணமா பல இடங்கள்ல நடைபெற்ற காதல் திருமணங்கள் கொலை சம்பவங்களாகவும் மாறி இருக்கு அப்படிங்கிறது முக்கிய செய்தி. இந்த நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எதிரும் புதிருமாவே காலம் காலமா செயல்பட்டு வருது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா உடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கு. இதனால அதிமுக பாஜகவுடன் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ராமதாஸ் தரப்பிலான பாட்டாளி மக்கள் கட்சி தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கிடையில கடந்த 5 மாதங்களுக்கு முன்னாடியே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்திச்சு ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதுல திமுக கூட இணையறதாகவும் வன்னிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு.